வணக்கம். மூட்டை மூட்டையாக கைப்பற்றப்பட்ட பணம். செந்தில் பாலாஜியின் கும்பல்களை கைது செய்த காவல்துறை அதிகாரிகள். தப்பி ஓடிய செந்தில் பாலாஜியும் அவரது தம்பியும் கைது நடவடிக்கை நிச்சயம் நடைபெறும். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு கல்யாண மேடைகளிலும் சென்று ஒப்பாரி வைப்பார். தாவேகாவின் ஆட்சி கவிழும் என்று தொண்டர்களது மனதை குளிர்விப்பதற்குத்தான் சொல்கிறார் என்று நினைத்தோம். ஆனால் திமுக செய்தது என்ன தெரியுமா? குதிரை பேரம். தாவேகாவின் ஒவ்வொரு எம்எல்ஏக்களிடமும் சுமார் 70 கோடி வரைக்கும் பேரம் பேசியுள்ளார் செந்தில் பாலாஜி. இனி சட்டப்பேரவையில் உதயநிதி குதிரை பேரம் கழுதை பேரம் என்று கூறினால் நிச்சயம் நிர்வாகம் பொறுப்பில்லை. ஏனென்றால் திமுக மிகவும் மோசமான ஒரு செய்தியை தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய வகையில் அமைத்துவிட்டது. செந்தில் பாலாஜி அவரது கும்பல்கள் தாவேகாவின் எம்எல்ஏக்களை மிரட்டி ராஜினாமா செய்யுங்கள் என்று கூறும் அளவிற்கு வந்துவிட்டார்கள். முதலில் தாவேகாவில் உங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவி வழங்கவில்லை, அமைச்சர் பதவி வழங்கவில்லை என்று 10ற்கு மேற்பட்ட எம்எல்ஏக்களை தேர்வு செய்து பணத்தை கொடுத்து தங்களது பக்கம் வரவழைத்து விடலாம் என்று திமுக செய்தது. ஆனால் தாவேகாவின் எம்எல்ஏக்களோ பணத்தை கண்டு மசிய மாட்டோம், நாங்கள் தளபதி விஜய் அவர்களது உண்மையான ரசிகர்கள், நாங்கள் கிட்டத்தட்ட மக்கள் எங்களுக்காக வாக்களிக்கவில்லை, விஜய் அவர்களுக்காகத்தான் வாக்களித்தார்கள், அதை நாங்கள் பணத்தை வைத்து ஒருபோதும் நாங்கள் எங்களது தேவைகளை செய்ய மாட்டோம் என்று முதற்கட்ட பேச்சுவார்த்தையிலேயே தெரிவித்து விட்டார்கள். ஆனால் திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்களது கும்பல்கள், குறிப்பாக கார்த்திக், ரமேஷ் என்பவர் உனது குடும்பத்தை நான் நிச்சயமாக பழிவாங்குவேன் என்பதற்கேற்ப மிரட்டியுள்ளார் தாவேகாவின் எம்எல்ஏக்கள் 3 பேரை. இதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆதாரங்கள் அனைத்தையும் சேகரித்து அமைச்சர்களிடம் தெரிவித்து தற்பொழுது விசாரணை நடத்தி செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களது வீடு மற்றும் கார்த்திக் மற்றும் ரமேஷ் இவர்கள் தொடர்புடைய இடங்களிலும் சோதனைகளை நடத்தி ரொக்கமாக சுமார் 75 லட்சம் கைப்பற்றியதோடு மூட்டை மூட்டையாக ஆவணங்களும் இருந்தது. அதையும் கைப்பற்றி விசாரணைக்காக ரமேஷ் மற்றும் கார்த்திக்கை கைது செய்துள்ளனர். செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் தற்பொழுது தப்பி ஓடியுள்ளார்கள். அவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏவிற்கு சுமார் 75 கோடி பேரம் பேசிய விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய கார்த்திக் மற்றும் ரமேஷ் இருவர் கரூரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். செந்தில் பாலாஜியின் தூண்டுதலின் பேரில்தான் நாங்கள் பேரம் பேசினோம் என்பதையும் வாக்குமூலமாக கொடுத்து விட்டனர். இந்த சம்பவம் தமிழக அரசியலில் மிக பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. நான் கூட நினைத்தேன் கலைஞர் அவர்களது மகன் ஸ்டாலின் அவர்கள் கல்யாண மேடைகளில் பேசுவது சாதாரணம்தான், ஒருபோதும் அவர் நினைத்தது நடக்காது என்பதுதான் நமது எண்ணமாக இருந்தது. ஆனால் திமுக தற்பொழுது ஒட்டுமொத்தமான மக்களின் கேள்விக்குறியாக மாற்றிவிட்டார்கள் அவர்களது வாக்கை. ஏனென்றால் பேரம் பேசி குதிரை பேரத்தை நடத்தியது தாவேகா இல்லை, திமுக தான் என்பது வெட்டு வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. இனி உதயநிதி அவர்கள் சட்டசபையில் ஏற்கனவே 3 வார்த்தை வைத்துதான் சட்டசபையில் நேரத்தை கடத்துவார். 1 குதிரை பேரம், 2வது சோபா, 3வது கவர்ச்சி. ஆனால் தற்பொழுது குதிரை பேரமும் சோபா மாடலையும் இனி உதயநிதி பேச முடியாது. ஏனென்றால் திமுகவின் கோபாலபுர குடும்பத்தில் விசுவாசியாக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு பேரம் பேசிய விவகாரத்தில் ஆதாரத்துடன், இங்குதான் நாம் பார்க்க வேண்டும், ஆதாரத்துடன் செந்தில் பாலாஜியின் கும்பலை கைது செய்துள்ளனர். தப்பி ஓடிய செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாரையும் செந்தில் பாலாஜியையும் தேடி வருகிறார்கள். கரூரில் உள்ள சக்தி மெஸ் உரிமையாளராக இருக்கக்கூடியவர் தான் கார்த்திக். இவர் திமுகவின் விளையாட்டு அணி துணை செயலாளராகவும் ரமேஷ் ஆகிய இருவரும் தாவேகாவின் எம்எல்ஏவாகவும் அணுகி ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் ஈடுபட முயன்றதாகவும் தற்பொழுது ஆதாரத்துடன் சேகரித்து கைது நடவடிக்கை செய்துள்ளனர். மேலும் திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணையும் நடத்தி வருகிறார்கள்.
திமுகவின் ஆட்சியில் கரூர் கும்பல் எங்களை மிரட்டுவதாக கூறி டாஸ்மாக் ஊழியர்கள் புகார் அளித்தார்கள், ஞாபகம் இருக்கிறதா? அது இவர்கள்தான். அப்பொழுது பாட்டிலுக்கு 10 ரூபாய், காலியான பாட்டிலை டெண்டர் விடக்கூடிய முறைகேடுகள் அனைத்துமே இவர்கள்தான். இவர்களா நல்லவர்கள்? உதயநிதி அவர்கள் கல்யாண மேடைகளிலும் சென்றாலும் சரி, பொதுக்கூட்டங்களில் சென்றாலும் சரி, இனி வாயை திறக்கவே முடியாது. மக்கள் திமுகவின் பின்னால் இனி கிடையாது. நாம் ஒன்றை கூறுகிறோம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கமெண்டில் கூட சேவ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் திருச்சி கிழக்கில் ஸ்டாலின் இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் 100% தோல்வி உறுதி. அது திருச்சி கிழக்காக இருந்தாலும் சரி அல்லது அம்பாசமுத்திரமாக இருந்தாலும் சரி, 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் எங்கு போட்டியிட்டாலும் ஸ்டாலின் தோல்வி அடைவது 100% உறுதிதான். ஏனென்றால் அந்த தோல்வியை மீண்டும் அவர்கள் ஏற்படுத்தினால் திமுகவின் தலைமையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை சுக்குநூறாக உடைந்து திமுகவின் தொண்டர்களை பெரும் படையுடன் தாவேகாவை நோக்கி செல்வார்கள். அது தாவேகாவிற்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்புகளும் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சோதனை களமாகவும் மாறும். தமிழக மக்கள் வாக்குகளை செலுத்தி முதல்வராக விஜயை தேர்வு செய்துவிட்டால் 5 ஆண்டுகள் நீங்கள் எதிர்க்கட்சியாக உங்களது வேலையை பார்ப்பீர்களா? இல்லை என்றால் தமிழகத்தில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு சதி திட்டத்தை போட்டு பேரம் பேசி மக்களிடம் கொள்ளையடித்த வரிப்பணத்தை பேரம் பேசுகின்ற உங்களது கூட்டு கும்பல்களை தமிழக மக்கள் என்ன செய்வதென்று நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளா? நிச்சயம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி செய்தியாளர்களை இப்பொழுது சந்திப்பாரா? நிச்சயம் சந்திக்க மாட்டார். ஏனென்றால் தமிழகத்தில் திமுக செய்த ஒவ்வொரு ஊழல்களும் ஆதாரங்கள் அவர்கள் எப்படி வைக்க வேண்டும், ஆதாரம் இல்லாமல் எப்படி ஊழல் செய்ய வேண்டும் என்பதில் மாஸ்டர் டிகிரி படித்தவர்கள்தான் திமுகவினர்கள். செந்தில் பாலாஜி பேரம் பேசிதான் தற்பொழுது தாவேகாவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ததாக தாவேகாவின் எம்எல்ஏக்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். ஆதாரங்களும் ரெடியாக இருக்கிறது. இங்கு ராசா எங்கு போனார்? சேகர்பாபு எங்கே போயிருக்கிறார்? உதயநிதி ஏன் இன்னும் பிரஸ் மீட்டை நடத்தவில்லை? ஏனென்றால் நீங்கள் செய்தது தவறு. மக்கள் உங்களை புறக்கணித்து விட்டார்கள். 5 வருடத்தில் 7.5 லட்சம் கோடி கடனை பெற்று நீங்கள் குடும்பமாக பங்களாவாக கட்டி நீங்கள் சொகுசாக வாழ்வதற்கு தமிழக மக்களின் வரிப்பணத்தையே நாங்கள் செலவழிப்பது. மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது. தமிழக மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் கிடையாது. எப்பொழுது யாரை ஆட்சியில் வைக்க வேண்டும் என்பது நன்றாகவே தெரியும். சேகர் பாபுவிற்கும் இதுதான், செந்தில் பாலாஜிக்கும் இதுதான். தலைமறைவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாரை பிடித்தால் நிச்சயம் பல உண்மைகள், இந்த 75 கோடி பேரம் பேசுவதற்கு பணம் எங்கிருந்து வந்தது, அதுவும் 10 எம்எல்ஏக்கள் தாவேகாவின் எம்எல்ஏக்கிடம் பேரம் பேசுவதற்கு பணம் எங்கிருந்து வந்தது என்பதை எல்லாம் கேட்டால் நிச்சயம் திமுகவின் நிலைமை கேள்விக்குரியதுதான். நண்பர்களே, பேரம் பேசுகின்ற செந்தில் பாலாஜியின் கும்பலுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதை பற்றியான உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.